ஓகே, செடியிலே ஏதோ பழுத்த பழங்கள் ஏதோ பார்க்க முடியுங்களா? பழங்களா? அதான் நேத்து கூட ஒரு 2-3 பழம் பறிச்சோம். சரிங்க. இப்போ பாத்தீங்களா மாம்பழம் சீசன்ல மட்டும்தான் நம்ம கிட்ட காய். சரிங்க. இடையில சில வியாபாரிங்க வர வச்சு கொடுப்பாங்க. அது நல்லா டேஸ்ட், குவாலிட்டியும் இருக்காது, டேஸ்ட் இருக்காது. ஓகே ஓகே. அது வாங்கினாலும் அவங்களுக்கும் ஒரு இது கிடையாது, ஒரு திருப்தி இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா விலையில பச்சையா இருக்கு பாருங்க, கிட்ட வாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சையா இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ சைஸுக்கு மேல வரும். இந்த மாதிரி இருந்தா தான் விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த காய் நல்லா விளைஞ்சிருக்கு. கடையில வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்பாங்க. இது நம்ம ஒரு கிலோவே 50 ரூபாய்க்கு தான் விற்போம். பழம் சூப்பரா இருக்கும். செம்மண்ணு காடு பங்கனப்பள்ளி. இந்த காய் வந்து இதோட இது குணம் எப்படின்னு கேட்டீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வைகாசி ஆணையில வர காய் நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த அல்பான்சாலாம் முடிஞ்ச பிறகுதான் இந்த இது ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுங்க. அதே மாதிரி இமாம்பாசும் இதுவும் ஒரே மாதிரியா இருக்கும். வியாபாரிங்களுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். பழத்துல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. பறிச்சே அவங்க முன்னாடியே அப்படியே பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுரும். பழம் சூப்பரா இருக்கும், அழுகல் வராது. அந்த மாதிரியான மாம்பழங்கள் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தரக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அண்ணனுடைய இடம் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்துல தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து சேலத்துக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா எந்த ஊர்ல இருந்தீங்கனாலும் சரி, சேலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்கனாலும் சரி உங்களோட இடத்துக்கு டெலிவரி பண்றாங்க. ஆனா மினிமம் பாத்தீங்கன்னா 10 கிலோல இருந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வெளியூர்களுக்குமே கேட்டாங்கன்னா அனுப்புறாங்க. ஆனா வந்து ஒரு ரகங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து விலைகள் வேறுபடுதுங்க. ஸோ வேணுங்கிறவங்க மறக்காம ஸ்க்ரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றிண்ணா. நன்றிங்க.